உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே நெல்லிக்காய் ஜூஸ் நிறைய கருவேப்பிலை சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸு குடித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள தோசை. சோள மாவு எப்படி அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் சோளம், 200 கிராம் இட்லி அரிசி, அதுக்கு ஒரு 150 கிராம் உளுந்து சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாகவே கிரைண்டரில் ஆட்டி உப்பு போட்டு காலையில் நல்லா மொறுவலாட்டு சோள தோசை சுட்டாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஏன் ஊற்றுறேன் அப்படின்னாக்கா மொறுன்னு அப்போ தான் வரும். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். அதனால் உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல. அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குர்பானி ஆட்டில் உள்ள எலும்பு கறியெல்லாம் வச்சு சால்னா, அது இன்னையோட ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் சக்கரை பொங்கல் செஞ்சேன். அதையும் சைடில் 1 பை 1 வச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.